சென்னையில இருக்க பீச்சஸ்லாம் ரொம்ப க்ரௌடடா இருக்கா? உங்களால ப்ராப்பரா ரிலாக்ஸ் பண்ண முடியலையா? அப்போ இந்த பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில இருக்க கோவளம் பீச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பீச் இன் சென்னை. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விளாக்ஸ் வித் வின்சி. இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் பார்த்தீங்கன்னா இஸ் அன் எக்கோ லேபிள். அப்படின்னா க்ளீன் அண்ட் ஹைஜீனிக் தண்ணி தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் வாஷிங் அண்ட் பீதிங். அண்ட் ப்ளஸ் இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால டூரிசம்காக பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பீச் வந்து முட்டுக்காட் போட் ஹவுஸ் கிட்ட தான் இருக்குது. சின்ஸ் இட்ஸ் அ ப்ரைவேட் பீச், என்ட்ரி ஃபீயை பர் பர்சன் 20 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பீச்சில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் சாண்டில் கால் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பீச்சில் வந்து வாக் பாத் போட்டிருக்கோங்க. அந்த வாக் பாத் வழியாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிட் ஆகிடலாம். திரும்பவும் சாண்டில் கால் வைக்க வேண்டிய பயம் இல்லை. எங்களோட பேபியோட அவள் கூட்டிகிட்டு நாங்கள் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே யார் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் பார்த்த வரைக்கும் கீழே உட்காந்துருக்கேன் ஆண்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே ஒரு சிச்சுவேஷன் சாங் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் காப்பிரைட் காரணத்தால் நானே பாடலான்னு இருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிருங்க. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. நீங்களும் என்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சர் என்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே சர்ஃபிங், ஸ்டார் கேசிங் நிறைய ஆக்டிவிட்டீஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே இன்னும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிஷ் ஸ்பா இருக்கும். நம்மளுடைய அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி இங்கே ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருந்தாலும் கிறிஸ்பியான சேவரி பொட்டேட்டோ ஸ்பைரல் ஸ்டால் தாங்க இங்கே ஃபேமஸ். இங்கே நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் சில ஆஃபீஸோட அவுட்டோர் ஈவெண்ட்ஸும் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. சில பீச்சுக்கு போனால் கார் எங்கே பார்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஸ்பேஸ் தேடிக்கிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள் பெசன்ட் நகர் பீச். ஆனால் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்க்கு பயங்கர வசதியான லார்ஜ் ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்காக இங்கே எப்பயுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பீச்லேருந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி ஆஃபீஸ் அண்ட் ஓஎம்ஆரில் இருக்க ஈரநந்தனி ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். நம்ம எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தாலும் திரண்டு வர அலைகளை பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் பயங்கரமாக காம் ஆயிடும். என்ன கேட்டிங்கன்னா வேர்ல்ட்லே பெஸ்ட் தெரபிஸ்ட் பீச் தாங்க சொல்லுவேன். இது வந்து ஒரு வியர்டான ஹேக்கு தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேபி ஸ்டெடியாக நடக்கணும் அண்ட் ஸ்டெடியாக நிற்கணும் அப்படின்னா சாண்டுக்குள்ளே உங்கள் பேபி நிற்க வச்சு இடுப்பளவு வரைக்கும் சாண்டை வச்சு கவர் பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது அவங்களோட மசில்ஸ் அண்ட் லெக்கில் இருக்க ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து அவங்களுக்கு ஸ்டெடினஸை கொடுக்கும். அண்ட் ப்ளஸ் பீச்சில் வந்து உங்களோட பேபி சாண்டை வச்சு விளையாடும் போது அவங்களோட சென்சரி டெவலப்மெண்ட் ஒன்றும் அதிகரிக்கும். அவங்க வந்து அதோட டச், அதோட ஸ்மெல் அண்ட் அதோட டெக்ஸ்டர்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த முயற்சியில் பேபி ஈஸிலி கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அட்ராக்டிவான ஷெல்ஸ் அண்ட் மற்ற திங்ஸ் எல்லாம் வச்சு பேபியோட கவனத்தை திசை திருப்பது தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. ஒரு ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கி இருக்குன்னு பார்த்தோம். அது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தா பஃபர் ஃபிஷ்ஷுங்க. பஃபர் ஃபிஷ் வந்து தன்னோட சேஃப்டிக்காக உள்ள காற்றை இழுத்து தன்னோட யூஸ்வலாக இருக்க சைஸை விட அதிகமாக காட்டும். அப்படி காட்டும் போது அதோட ஸ்பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸான தருணம். இந்த மாதிரி டைமில் நம்ம கிட்ட போயிட்டு அந்த ஃபிஷ் க்யூட்டாக இருக்கு டச் பண்ணவே கூடாது. பிகாஸ் அதோட ஸ்பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்கொல்லியான டாக்ஸின்ஸ் அதை ரிலீஸ் பண்ணும். டெட்ரோடோடாக்சின் சொல்லிட்டு ஒரு டாக்ஸின் வந்து அது வந்து வெளியிடும். இந்த மாதிரி ஸ்பைக்கி அண்ட் பஃப்டான பஃபர் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து தூரமாக ஓடி போயிருங்க. அதை கிட்ட போய் டச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மம்மாவை தான் பின்னாடி ஓட விடுறதுக்காக ஆரா பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டு இருந்தாங்க. எங்கள் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கார்டன் இருக்குது. இதில் இருக்க நிறைய ஸ்லைட்ஸ் அண்ட் ரைட்ஸில் ஆராவும் உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கடலை விட பெண்ணோட மனசு பயங்கர ஆழமானதாமே, அது எப்படின்னு யோசிச்சுட்டு இந்த சேண்ட் அண்ட் அழகான வேவ்ஸை பிரிய முடியாமல் போதுங்கிற அளவுக்கு வாக்கிங் எடுத்துட்டு நான் ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க.
உங்களுக்கும் பீச்சஸ் பிடிக்கும் அண்ட் புதுசா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பீச்ச கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே மறக்காம இந்த வீடியோவ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சீ யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.